அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுத வேண்டிய காரணம், அவர்கள் ஞானஸ்நானத்தை தவறாய் புரிந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மனித ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். மாம்ச சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள். தங்களை தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். தங்கள் சரீரங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். நல்லொழுக்க சீர்கேட்டை சபையிலே அனுமதித்திருந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நீதிமன்றத்தில் போய் வழக்குகளை போட்டிருந்தார்கள். திருமணத்தை குறித்து தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆவின் வரங்களை குறித்து தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். விசேஷமாய் அந்நிய பாஷை வரத்தை தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழுதலை தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். காணிக்கைகளை குறித்தும் தர்ம பணத்தை குறித்தும் தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். உண்மையில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்து கொண்டு கொரிந்தியருக்கு இந்த நிருபங்களை எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. கொரிந்து பட்டணத்திலிருந்து சில கொரிந்து சபையின் தலைவர்கள் எபேசு பட்டணத்தில் இருந்த பவுலை போய் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பவுலிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த பிரச்சனைகளை கேள்விப்பட்ட பவுலடிகளா மிகுந்த மனபாரத்தோடு மிகுந்த வருத்தத்தோடு 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் பெஸ்ட் புக்கு, சிறந்த புத்தகம் ஒன்று இருக்குமானால் அது ரோமருக்கு எழுதினது. The book of Romans is the best book in New Testament. புதிய ஏற்பாட்டில் மிகச்சிறந்த புத்தகம் ரோமருக்கு எழுதினது. The second best book வந்து 1 கொரிந்தியர். இரண்டாவது சிறந்த புத்தகம் 1 கொரிந்தியர். பவுல் 2 நீளமான நிருபங்களை எழுதினார். ரோமரும் 1 கொரிந்தியரும். 2லுமே 16 அதிகாரங்கள். அப்படித்தானே? அப்படியே தான். ஓகே, 2மே நீண்ட புத்தகங்கள். 2லையுமே வந்து அதிகம் படித்த ஞானிகளும் தங்களை ஞானிகளாய் எண்ணிக்கொள்ளுகிறவர்களும் இருந்தார்கள். ரோமர் சந்தேகம் மேல ரொம்ப படிச்சவங்க இருந்தாங்க. கொரிந்தியர்கள் படிச்சிருந்தாங்க, ஆனால் தங்களுக்கு ரொம்ப தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். They thought they know everything. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தாழ்மையாக ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த எண்ணம் அநேக பாஸ்டர்மார்களுக்குள்ள இருக்கிறது, என்னையும் சேர்த்து. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இன்னும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் அநேகம் இருக்கிறார்கள். திங்கிங் தட் ஐ நோ எவ்ரிதிங். அடிப்படையா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பது தான் உண்மை. அதை முறையாக உட்கார்ந்து படிக்கிறப்ப தான் அவைகள் நமக்கு வெளிப்படுகிறது என்பது தான் அதிலும் உண்மை. அதுக்கு காரணம் ஏனோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்றதுக்கு காரணம் பெருமை. கொரிந்து சபையில் அந்த பெருமை இருந்தது, நமக்குள்ளும் அந்த பெருமை இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We think we know everything, but in reality we really don't know many things. அநேக காரியங்கள் நமக்கு தெரியல என்பதுதான் உண்மை.
அநேக காரியங்கள் நமக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே பவுலடிகளார் மிகவும் பாரப்பட்டவராய், ஹெவி ஹார்ட்ல மிகவும் பாரப்பட்டவராய் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்விப்படும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுகிறார். சந்தோஷமா எழுதக்கூடிய நிருபங்கள் உண்டு, மகிழ்ச்சியா எழுதக்கூடிய நிருபங்கள் உண்டு, வேதனையில் எழுதக்கூடிய நிருபங்களும் உண்டு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையில் எழுதின நிருபம், மனபாரத்தில் எழுதின நிருபம். மார்க்கர் கண்டுபிடிப்பா. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பெருசுபடுத்துறேன். இந்த பகுதி தான் 4 மைல். இது கடல். இப்போ வந்து இங்கேருந்து வரவங்க இப்படி வந்து இப்படி சுற்றின்னு இங்கே வந்து அப்படி ரோமாபுரிக்கு போகணுன்னா இந்த பகுதி ஆபத்தான கடல் பகுதி. அப்போ என்ன பண்ணாங்க, இங்கேருந்து இங்கே போய் சேரணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே வரல ஒரு கப்பல், இங்கே இன்னொரு கப்பல் காத்து நிற்கும். இந்த 4 மைல் தூரத்தில் மாட்டு வண்டியில் இழுத்துட்டு போய் இதில் ஏற்றிடுவாங்க. இப்போ இது என்ன பண்ணோம், இது அங்கே கொண்டு போயிடும். இந்த தூரத்தை கடலில் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆபத்தான பகுதி, கப்பல் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த லேண்டு ரூட்டை கடந்துடலாம், மாட்டு வண்டியில் கூட்ஸை இழுத்துடலாம். இங்கே தான் இருக்குது குறைவு. இங்கே உருவான பட்டணம் தான் கிரேக்கத்தில். ஓகே, இப்போ பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல டன்னல் வெட்டிட்டாங்க. ரோட்டில் இழுத்துன்னு போகிறது கஷ்டமாக இருந்துச்சு, மாட்டு வண்டியில் இழுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸ்காவேஷன் அப்படின்னா ஒரு 50 அடி ஆழம் பள்ளம் தோண்டினாங்க பாரு. இந்த கடலை ஒன்றா சேர்ந்துச்சு, ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஒன்றா சேர்ந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வழியாக சின்ன படகுகள், அந்த சின்ன படகுகளில் ஸ்டீம் போட்டு இப்போ தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டீம் போட்டு சொல்லுங்க, கதை விடுங்க, ரொம்ப விடாதீங்க, சொல்றத பொருத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்றத பொருத்தமா சொல்லுங்க. இப்ப எங்க ஸ்டீம் போட்டாப்பா, இந்த சின்ன படகுகள்ல இந்த சரக்குகளை ஏற்றி எடுத்துட்டு போய் இந்த பெரிய கப்பல்ல சேர்த்துட்டாங்க. இந்த பக்கம் நிக்கிறது ஒரு கப்பல், அதுவும் அதே கம்பெனி இது. இந்த பக்கம் நிக்கிறது ஒரு கப்பல், அதுவும் அதே கம்பெனி இது. இங்க இருக்கிறது நினிவே அல்லது பாபிலோன் இங்க இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்படியே பாபிலோன்ல இருந்து இப்படியே கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்துடும்.
டெல்லினா சென்னை வந்துடும், காஞ்சிபுரம் வந்துடும். காஞ்சிபுரத்துல பட்டு செஞ்சு நம்ம இவருக்கு அனுப்பினாங்களாம் சாலமோனுக்கு. ஒரு நாளைக்கு போட்ட பட்டு சட்டை இன்னொரு நாள் அவர் போடலையா? ஏன்னா 1000 பேரை பிரிய பார்த்துருக்காரு சென்ட்டுங்கெல்லாம். இப்ப இந்த வழியில அவருக்கு என்னென்ன போச்சு பாருங்க. இங்க இருந்து புடவை போச்சா, பட்டு புடவை. கொஞ்சம் அப்படியே மேல போன உடனே இந்த இவங்க துபாய் இவங்கெல்லாம் சென்ட்டுல வாசனை திரவியங்கள்ல ஃபேமஸ் ஆகணும். சாலமோன் மாதிரி சென்ட் யூஸ் பண்ணவர் யாரும் இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. என்னது வாசனை திரவியம். இதெல்லாம் சரக்கு கப்பல் வழியா இப்படி போய் எங்க போய் சேரணும்? ரோமாபுரிக்கு போய் சேரணும்னா இது ஒன்று தான் கரெக்ட் ரூட். அந்த இடத்துல ஒரு உருவானது தான் கொரிந்து பட்டணம். அங்க ஏற்பட்ட வியாபார சூழ்நிலை, அங்க ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில கோயிலுங்க உருவாச்சு, புண்ணிய தலங்கள் உருவாச்சு, ரைட்டா, வியாபாரங்கள் உருவாச்சு, பாவங்களும் அதிகமாக பெருக சூழ்நிலை உருவாச்சு. புரிஞ்சுச்சா? இது சும்மா நான் அவ்வளோ குட், ஐம் நாட் குட் இன் டிராயிங். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். அது ஒரு ஃபிலிம் ஷோ 10 minutes கொரிந்து பற்றிய ஒரு இது, அதை போட்டுருங்க. நல்லா இருக்கும். ஓகே, ரைட், ரெடியா? போட்டோ பார்த்துக்கிட்டு ரெடியா? ஓகே, 1ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். வசனங்கள் 1லிருந்து 3 வரை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். இந்த 3ஆம் வசனம் பவுலினுடைய ட்ரேட்மார்க். பவுலடிகளாருடைய ட்ரேட்மார்க் 3ஆம் வசனம். ஒரு முறை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நம்முடைய பிரிக்க முடியாத 2 வார்த்தைகள் பவுல் எப்பவுமே சொல்றது கிருபையும் கிருபையும் கிருபையும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த கொரிந்து சபையில தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறார். இது பவுலின் பேட்டர்ன். பவுல் இப்படி தான் வழக்கமா சொல்றது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுவதாக சேர்ந்துச்சு. இது வெறும் it is not just a reference to Corinth, for all saints, சகல பரிசுத்தவான்களுக்கு. ஒரு சின்ன நீங்க புரிந்து கொள்ளும்படி இதை சொல்றேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் ஜியாகிரபிக்கலா யோசிக்கணும். தஞ்சை பெரிய கோயில், தஞ்சாவூர்ல பெரிய கோயில், காவிரி நதிக்கரையில். எங்க? காவிரி நதிக்கரையில். மதுரையில பெரிய கோயில். எந்த நதிக்கரையில? வைகை நதிக்கரையில். அப்புறம் திருச்சி. ஃபர்ஸ்ட் அதான் சொல்லணும். தஞ்சாவூரா? ஓகே. திருச்சி ஸ்ரீரங்கம், அதுவும் காவிரி நதி. கும்பகோணம் அங்கேயே சுற்றி இருக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல. கொஞ்சம் மேலே கூட வரமாட்டேன்றீங்களே, வாங்க வேற தூரம் வாங்க. அப்புறம் திருச்செந்தூர் எங்க? கடற்கரையில். அப்புறம் வேளாங்கண்ணி இருக்கிறீங்க பாருங்க, அம்மாவை மாதா. சரி, ஓகே. அந்த பக்கம் நாகப்பட்டினம்
நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துல, காசியில நதி, கடல், நீராடல், நதி, கடல், நீராடல், கோவில். இந்த கனெக்ஷன் புரியுதா? நதி, கடல், நீராடல், கோயில். அச்சா, அடுத்து திருத்தணி, திருத்தணியில கடல் இருக்குதுன்னு நான் எப்ப சொன்னேன்? ஐயா திருத்தணின்னாரு, ஐயா திருத்தணின்னாரு. நான் அதுக்கு வந்து திருத்தணின்னா கடல் இல்லையன்றீங்க. ஆனா நான் சொல்ல வந்தது கடல் பத்தி இல்ல, ஆறு இல்ல. ஐயா நம்மளுக்கு சொந்த ஊர் எது? ஐயா நம்மளுக்கு சொந்த ஊர் எது? செங்கல்பட்டு மாவட்டம். என் சொந்த ஊர் திருத்தணி பக்கத்துல. இப்ப திருத்தணி பத்தி எனக்கு இன்னும் நல்லா தெரியும். எங்க 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 அத்தை வீட்டுல ஜன்னல் தந்தா கோயிலே தெரியும். அர்லேசிலத்துல இருந்து ஜன்னல் தந்தா கோயிலே தெரியும். வீட்டு வாசல் வரணும் மயில் வந்துட்டு போய்க்குது. அவங்க தகவல்கள் எனக்கு தெரியும். மயில் சொன்னவொடனே எல்லாம் சிரிச்சாங்க. ஓகே, திருத்தணி வந்து நம்ம மற்ற விக்கிரகத்தின் கோயிலுக்கு ரொம்ப டைம் பேச வேண்டாம். அது கூட ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், ஸ்டேட் ஜங்ஷன் பாயிண்ட். எங்கே ஒரு ஹைவே இருக்குதோ, வியாபாரம் அதிகமாக நடக்குதோ, அந்த இடத்துல அந்த ஜங்ஷன் பாயிண்டில் கிராஸ் ரோடில் கடத்தெரு உண்டாயிடும். கடத்தெரு உண்டாயிடும், கோயில் உண்டாயிடும், வியாபாரங்கள் உண்டாயிடும். கிராஸ் ரோடு பெரிய ஸ்பெஷாலிட்டி அது. எங்கன்னா நீங்கள் பாருங்க, ஒரு ரோடை இன்னொரு ரோடை கிராஸ் ஆகிறதுல அங்கே ஒரு ஊரே உண்டாயிட்டு இருக்கும். பெரிய ஒரு ஊரே உண்டாயிட்டு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் இன்னொரு ரோடு போகுதுன்னா அது ரெண்டும் சேர்றதுக்கு ஒரு ஊர் உண்டாயிட்டு இருக்கும். மக்களுடைய நடமாட்டம் எங்க அதிகமாக இருக்குமோ அங்க எல்லாரும் தங்களுக்கு ஒரு கோயிலை கட்டிக்கொள்ள நினைத்தாங்க. ஒருவேளை நோக்கம் நல்லதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அது பயன்படுத்தப்பட்ட விதங்கள், அதனால் ஏற்பட்ட தீமைகள் அதிகமாகிவிட்டது. குறிப்பா இந்த கொரிந்து சபையினுடைய வியாபார பெருக்கம். அதனால பவுல் இங்கே கொடுக்கிற முன்னுரையை பாருங்க. எல்லாருக்கும் இப்போ கொரிந்து சபைன்றதுல எடுத்துட்டு இந்திய சபை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கூட திரும்பின திசையெல்லாம் புண்ணியத்தலம், திரும்பின திசையெல்லாம் கோயில்கள் இருக்கிறது. நீராடு இப்படி 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 போனீங்கன்னா கடல் வந்தா அங்கேயும் அப்படித்தான், இப்படி போனீங்கன்னா கடல் வந்தா அங்கேயும் அப்படித்தான், இப்படி போனீங்கன்னா கடல் வந்தா அங்கேயும் அப்படித்தான். இந்தியாவில் கூட இங்க பண்ண மாதிரி விசாகப்பட்டினத்தையும் பாம்பேயும் நினைச்சு நாங்கள் பிளான் பண்ணாங்க. விசாகப்பட்டினத்தையும் பாம்பேயும் கடல் மார்க்கமாக நினைச்சிடலாம். இப்படி இந்தியாவில் சுற்றி போகிறதுக்கு பதிலாக இங்க நீங்க இப்படி டனல் வெட்டிடலாம், ஒரு பெரிய இது படகு போற மாதிரி வெட்டிடலாம். இவ்வளவு தூரம் சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்க எத்தனை போயிடலாம் பிளான் பண்ணாங்க. அப்படி வெட்டி இருந்தா இந்தியா நாட்டினுடைய வர்த்தகம் பெருகி இருக்கும். கண்டிப்பா நதி நீர்மிலே நம்ம நினைக்கல, கடல் எங்க சரி அரசியல். ஆனால் அதே நேரத்தில் ஜியோகிராஃபி, நிறைய மலைகள், அது டெக்கன் பிளாட்டோவில் பண்ணியிருக்கலாம் அதை. ஆனால் அதுதான் இவங்க பண்ணுற மாதிரியான வெறும் 4 மைல் 6 கிலோமீட்டர் ஈஸியாக பண்ணிட்டாங்க. 1000கணக்கான மைல் இது பண்ண முடியாது. ஆனால் பண்ணியிருந்தா தொழில் விருத்தி அடைந்திருக்கும் தான் சொல்ல வந்தது. இப்போ இந்த பகுதியில் தொழில் விருத்தி அடைய இந்த ஜியோகிராஃபி அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. கொரிந்து பட்டணத்துக்கு சென்னையில் ஏன் துறைமுகம், நீண்டதொரு பீச் மெரினா, நீண்டதொரு பீச் கிடைச்சிச்சு. அது மாத்திரம் இல்லை, அங்க ஒரு போர்ட்,
கடல்ல ஹார்பர், துறைமுகம் சூழ்நிலை உருவாச்சு. இப்போ வேற நாட்டுல இருந்து இங்க வந்து சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் ஒரு இது உருவாச்சு. மெட்ராஸ் ப்ராவின்ஸே உருவாச்சு. வியாபார நோக்கம். இப்படி கிழக்குல இருந்து வரவங்க சென்னையில ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்படி மேற்கு எடுத்துன்னு போறவங்க பாம்பேல இருந்து இப்படி எடுத்துன்னு போய்க்கலாம். இப்படிதான் இந்த பக்கம் பாம்பே, இப்படி சென்னை, அங்க கல்கட்டா. இந்த 3 பட்டணங்கள் நம்முடைய துறைமுக பட்டணங்கள். பெருசா மிகப்பெரிய பட்டணங்கள் இந்தியாவில். ஏன்? கடல் மார்க்கமாய் வியாபாரத்திற்காக. அதனால தான் இந்த 3 பட்டணங்கள் டிராஸ்டிக்கா வளர்ந்துருச்சு. அப்படியே மனசுல வச்சுக்கணும். கொருந்துல அப்படிதான் கொருந்து வளர்ந்துச்சு. பட்டணம் வளர்ந்துச்சு, வியாபாரம் வளர்ந்துச்சு, ஜனங்கள் செல்வந்தர்களானார்கள், பாவமும் பெருகிச்சு, விக்கிரக ஆராதனையும் வளர்ந்துச்சு. 4 to 9 வரை வாசிக்கலாம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சற்புதங்களுடன் காக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் தேவனை சுமந்திருக்கின்றேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை கூட ஐக்கியமாக்குவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே 9 வரை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். தேங்க்ஸ் கிவிங் ஃபார் தி சர்ச் இன் கொரிந்து. கொரிந்து சபையாருக்காக ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நன்றி சொல்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சொல்லுகிறேன். இப்படி ஆரம்பிக்கிறார். ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி யார் தலைமையில வைக்கிறாரு? கொரிந்திய தலைமையில வைக்கிறாரு. இது ஒரு நல்ல படிப்பாளிக்கு அழகு. எப்போ முதல்ல உயர்த்துறாங்களோ லாஸ்ட் அவங்க உதவாங்க போறாங்கன்னு அர்த்தம். எப்ப முதல்ல யார் ஒருவர் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்க உயர்த்தப்பட போறாங்கன்னு பட்டிமன்றத்துல சாலமன் பாப்பையார் தீர்ப்பு சொல்லுவார். அவர் சொல்றப்போ ஆரம்பிக்கிறப்பவே அவர் என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு கணவனா மனைவியான்னு 2 பக்கமும் பேசிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ சாலமன் பாப்பையா தீர்ப்பு சொல்றாரு. நாம் பார்க்கும் பொழுது குடும்ப நல்வாழ்வுக்கு கணவர்கள் தான் காரணம்னு பேச்ச ஆரம்பிச்சா இவர் என்ன முடிக்க போறாரு? மனைவி தான் முடிக்க போறாருன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் யார தோக்கடிக்கிற போறாரோ அவங்கள பெருசா பேசிட்டு ஆனாலும் குடும்பத்திலே மனைவிகள் தான் பெரும் பகுதியை வகிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு முடிப்பார். அந்த மாதிரி போல ஆரம்பத்துல பட்டைய தீட்டி உங்களை பெல்ட்டை நல்லா செம அடி கொடுக்கறதுக்கு முன்னால நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமானவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவ கிருபை உங்களோடு இருக்கிறது, நீங்கள் சகல அறிவில நிறைந்தவர்கள் சொல்றார். இப்படிதான் ஒரு நிருபத்தை அல்லது ஒரு கடிதத்தை எழுதணும். இப்போ வெளியூர்ல பிள்ளைங்கிறாங்க ரைட்டா, கீழ்படியாக மியூசிக் பண்ணுங்க, அதுக்கு இப்போதைக்கு லெட்டர் எழுதணும். அந்த ஃபோன் நல்லதுதான், அந்த மியூசிக்கை நல்லா தான் இருக்குது, ஆனால் பிசாசின் பிள்ளை உங்க கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க அந்த பிசாசின் பிள்ளைன்னு சொல்லி தான் ஏற்றி போயிட்டு இருப்பீங்கப்பா. எத்தனை முறை சொன்னாலும் ஓகே சரி. அந்த மாதிரி ஆரம்பத்தில் புகழ்ந்து பாராட்டி
நல்லதை சொல்லி கடைசியா அங்க இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்றது ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு அழகு. முதலில் நன்மையை சொல்லி அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தயார்படுத்திட்டு பிறகு அங்கே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சொல்வது நல்ல எழுத்தாளனுக்கு அழகு. கலை, கைவந்த கலை. அது யாருக்கு வந்திருந்தது? பவுலுக்கு வந்திருந்தது. ஆகவே ஆரம்பத்தில் இவர்களை குறித்து மேன்மையாக எழுதி 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் தீவினை அல்லாமல் ஏக மனதும் யோக யோசனையும் உள்ளவர்களால் சீர்பொழிந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குழையாவின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இப்போ இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. முதல் பிரச்சனை என்னன்னா, ஒரு டிவைடர் பிகாஸ் ஆஃப் த லீடர்ஸ். தலைவர்களின் அடிப்படையிலே பிரிவினை, கோஷ்டி பூசல் காங்கிரஸ் கட்சிக்கு நடந்தது. அப்போ கொஞ்சம் அரசியல் சொன்னா தான் நீங்க தூங்காம முயற்சிக்கிறீங்க. நான் ஓபிஎஸ்ஐ சேர்ந்தவன், நான் டிபிஎஸ்ஐ சேர்ந்தவன். உங்க ஊர் அரசியல் இங்க நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? வாக்குவாதம் இருக்கிறது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இல்லை. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினால் நான் ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லையே. ரெண்டு பேருக்கு, கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருத்தருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அண்டர்லைன் பண்ணிக்க. சாதுரிய ஞானம் இல்லாமல் கிறிஸ்துவை அறிவிக்க என்னை அவர் அனுப்பினார். இது என்ன சாதுரிய ஞானம்? பேச்சு திறமை. பேச்சு திறமை. பேசி சாதிச்சிடலாம் நினைக்கிறது. அது இருந்தும் அதுக்காக நான் வரவில்லைன்னு பவுல் சொல்றார். சாதுரிய ஞானத்திற்காக நான் வரவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஞானஸ்நானம் கொடுக்க நான் வரவில்லை. ஞானஸ்நானம் யார் கொடுக்கணும்? சரி, ஒரு விசுவாசி ஞானஸ்நானம் யார்கிட்ட எடுத்துக்கணும்? பாஸ்டர். சொல்லுங்க சத்தம். பாஸ்டர் கிட்ட 3 நாள் உபவாசம் கூட்டம் நடக்குது, அங்க போய் எடுத்துக்கலாமா?
குறைச்சலாக. திருப்பத்தூர்ல 3-4 உபாச கூட்டம் வருஷத்துக்கு 2 முறை கூட்டம் கூட்டமாக பஸ் புக் பண்ணிக்கணும், வண்டி புக் பண்ணினெல்லாம் போய் 3ஆவது நாள் அங்கே என்ன சொல்லுங்க, மோகன்சி ஐயா கையில், சாம் ஜபதிரி ஐயா கையில், ஏசு கையில் இல்லை, நிறைய பேர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பிறகு அந்த ஆத்மாக்களின் கதி ஐயோ என்ன பண்ணாட்டி அங்கே போய் ஓகே. ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு சபையிலே அங்கமாகிற அந்த ஆத்மாவுக்கு அந்த ஊழியக்காரர் பொறுப்பாளராக இருக்கிறார். இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கு. நான் இப்போ சொன்னேன், யோகு ஞான பிரகாஷ் ஐயா ஒரு பிரசங்கம் புக்கு கூட இருக்கிறார், ஒரு பிரசங்கம் பண்ணார் கல்யாணத்தில். பாஸ்டர்களுக்கு 5 பொறுப்பு இருக்குது. பாஸ்டர்களுக்கு 5 பொறுப்பு. ஃபர்ஸ்ட் கேட்சிங், வலை வீசி என்ன பிடிக்கணும், மீன் பிடிக்கணும், கேட்சிங். 2வது ஹேச்சிங், பிடிச்ச மீனை கோழி தன் சட்டையின் கீழே குஞ்சுகளை அடைக்கலமாக வைக்கிறது போல ஹேச்சிங் பண்ணணும், அடைகாக்கணும். ரைட்டா? 3வது மேட்சிங். மேட்சிங்னா சர்ச்சில் ஒரு பையன்கிறான், ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். மேட்சிங் பாஸ்டர் இல்லை. இது புது 2 மிஷனுங்களா, கண்டிப்பாக சண்டை போட்டு நம்ம கிட்ட வந்து நிற்கும், ஓட்டணும், அதை பேட்சிங் பண்ணணும். லூப்ரிகன் போட்டு ஃப்ரிக்ஷன் எல்லாம் என்ன பண்ணோம், சரி பண்ணி பேட்சிங் பண்ணோம், அதை சரி பண்ணோம். கடைசியில் அது மண்டையை போட்டுரும், மண்ணுக்கு மண்ணாகும், உறுதிக்கு உறுதியாகும், சாம்பலுக்கு சாம்பல் ஆகும்னு அதை டிஸ்பேட்ச் பண்ணணும். இப்போ 5 வேலையை யார் செய்யணும், பாஸ்டர் செய்யணும். அவர் பிரசங்கம் பண்ணு. இப்போ ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குற அந்த ஊழியக்காரர் பொறுப்பாயிருக்கிறார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ஃபாதர் கூட ஒரு கேசட்டில் சொல்லியிருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய சபையை தெரிந்தெடுத்து அதில் போயிட்டு என்ன ஆகிடணும், மெம்பர்ஸ் ஆகிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய பாடல் ஊழியத்தில் நீ ரசிக்கப்பட்டா கூட சரி, உங்கள் ஊரில் ஒரு ஆவிக்குரிய சபையை பார்த்து அதில் போய் சேர்ந்துக்கோ. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீ அந்த சபையில அங்கமாய் ஐக்கியமாய் இதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்க ஞானஸ்நானம் பவுல் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் வந்து விசிட்டிங் டீச்சர், விசிட்டிங் அப்போஸ்டல், மிஷனரி பயணத்தில் சுத்திங்கிறவர். இவர் ஒரு சபையை ஏற்படுத்தி அதை கண்காணிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல சபையை உருவாக்கி கொண்டு அப்படி ஊழியத்தை பண்ணி போறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுறாரு. என்னால அந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, சத்தியத்துக்குள்ளேயே நடத்தி கொண்டிருக்க முடியாது. ஆகவே நான் இங்க ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறேன். யார் மாதிரி, திமோத்தேயு மாதிரி, டைட்டஸ் மாதிரி, தீத்து மாதிரி, திமோத்தேயு மாதிரி, எப்பாப்பிரா மாதிரி. இவர்கள் என்னுடைய ஸ்தானத்துல இருந்து இந்த சபை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிற வேலையெல்லாம் யார் பண்ணுது, எப்பாப்பிரா, திமோத்தேயு, தீத்து போன்றவர்கள். பவுல் வந்து அதை டோட்டலா அவாய்ட் பண்றாரு. ஒரு சிலர் கூட இருந்தவங்களுக்கு வேண்டிக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இந்த இடத்துல பவுல் அட்ரஸ் பண்றது சொல்றது, உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேணாம். நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் என்கின்ற பிரிதுவானா, நான் இல்லை, பவுல் இல்லை. உங்களுக்காக சிலுவையில மரித்தது நான் இல்லை, கிறிஸ்து தான் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். கிறிஸ்து யார் தெரியுமா? கிரைஸ்ட், the wisdom and power of God. கிறிஸ்து தேவ ஞானமும் ஞானமும் தேவ வல்லமையுமாய் இருக்கிறார். கிறிஸ்து தேவ ஞானமும் தேவ வல்லமையுமாய் இருக்கிறார் என்பதை 15ஆம் வசனத்திலிருந்து 15 வாசிங்க. நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சாரி, மன்னிங்க, 18 ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை
ஞானிகள் எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கை பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரையும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதராகிலும் கிரேக்கராகிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். 25ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. கிறிஸ்து போல் நேரத்தில் சொல்றாரு, மேன்மை பாராட்டல் எங்கே? என்னிடத்துல மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேன்மை பாராட்ட எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. கமாலியலின் பாதத்துல படிச்சவர். ஆனாலும் சொல்றாரு, ஆனாலும் எனக்கு மேன்மை பாராட்ட ஒரே காரியம் உண்டு. அது என்னென்றால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அன்றி வேறொன்றை குறித்த என்ன பண்ண மாட்டார். அதை இந்த திரும்பிக்கு கூட ரிப்பீட் பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, சிலுவை பற்றிய உபதேசம் வைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. ஆகவே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பிறகு அழக சொல்றார், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்க ஞானம் 1-2 பேரை சொல்லுவோம். அலெக்சாண்டர். கிரேக்க ஞானம் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், அறிவாளிகள். கிரேக்கர்கள் என்னத்தை தேடுறாங்க? ஞானத்தை தேடுகிறார்கள். சரி, யூதர்கள் என்னத்தை தேடுறாங்க? ஏசுநாதரே கேட்டாங்க, நீர் கிறிஸ்து என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், அடையாளத்தை காட்டும். அதுக்கு பதில் என்ன? கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? அடையாளத்தை தேடுறீங்க நீங்க? இன்னும் எவ்வளவு உங்ககிட்ட நான் செய்யட்டும்? யோனாவின் அடையாளம் அன்றி வேறொன்றை உங்களுக்கு தரேன்னு சொல்ல. வேறொரு அடையாளம் யோனாவின் அடையாளத்தை போகும் அப்படின்னு. இங்க இந்த யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமா தானே? ஆமா. ஏசுநாதர் இன்னைக்கு இந்தியாவில் ஏசுனா அவன் சொல்றது ஃபாரின் காட், வெளிநாட்டு கடவுள். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இசை ஞானி, அவரு நல்லா இருந்தார் பாவம். சும்மா வாய வச்சு சும்மா இல்லாத என்னன்ட்டாரு, ஏசுநாதர் உயிராலாம் ஏஞ்சிக்கலான்ட்டார். அதெல்லாம் சும்மான்ட்டாரு. எவ்வளவு சும்மா நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு சும்மா நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா இல்லையா? ஓகே, உலகத்துக்கு இது பைத்தியமாய் தோன்றுகிறது. யூதர்களுக்கு பார்த்தா இடரல். கிரைஸ்ட்னா ஒரு யூதனுக்கு அது இடரல், தடை. அவன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கல. கடந்த முறை நாங்க இஸ்ரேல் போனப்ப எங்களுக்கு ஒரு கைடு, ஒரு யூதன், இயேசுநாதர் சம்பந்தமான விஷயத்தை எங்களுக்கு காட்டவே இல்லை. ஆபிரகாம் காட்டுறான், ஈசாக்க காட்டுறான், ரூத்தை காட்டுறான், எல்லாம் பழைய ஏற்பாட்டு சம்பந்தமான விஷயம். இயேசுநாதர் ஒரு வாலிபன் பிறந்தார்.
அதோட ரைட்டு. அங்க அங்க எங்களை தூரம் நிக்க வச்சுட்டு உள்ள கூட வர்றதில்லை. கிறிஸ்துவை அவன் பைத்தியமாய் காண்கிறான். கிறிஸ்துவை அவன் பைத்தியமாய் காண்கிறான். யார் போன் அது கொடுங்க, வாங்க கொஞ்சம். யார் போன் அது வாங்க, தயவு செஞ்சு வாங்குங்க. வேணாம், யார் போனை அச்சுது கொஞ்சம் கொடுங்க. எங்க அம்மா இருக்கும் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. பவுல் இங்க பண்ற ஆர்குமெண்ட் பாருங்க. மனுஷனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, தேவனுக்கு ஞானமாய் இருக்கிறது. What looks wise for a man is foolish for God. ஆப்போசிட்டா, அதனுடைய ஆப்போசிட் எடுத்துக்கங்க. தேவனுக்கு எது ஞானமாய் தோன்றுகிறதோ அது மனுஷனுக்கு பைத்தியமா தோன்றும். இங்க ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படுகிறது, God's wisdom வெளிப்படுது பவுல் மூலமா. யூதர்களை பார்த்து என்ன அடையாளத்தை கேட்டு தெரிஞ்சுங்கிறீங்க, மனுஷகுமார் உயிர்த்தெழுந்ததோட உங்களுக்கு வேற அடையாளம் வேணுமான்னு அவங்களுக்கு என்ன பண்றாரு, பதில் அளிக்கிறாரு. இவங்களுக்கு கிரேக்கர்களுக்கு என்ன ஞானம் உண்டு பெரிய ஞானம், சிலுவை குறித்த உபதேசம் தான் மிகப்பெரிய, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்த அறிவு தான் மிகப்பெரிய ஞானம்னு அவங்களுக்கும் பதில் அளிக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கு. தேவனுடைய பைத்தியம் மனுஷன் ஞானத்திலும் பெருசு. ஓகே, ஆண்டவர் ஒரு புத்தி கெட்ட வேலை ஒன்று செய்யறாருன்னு வச்சுக்க, அந்த புத்தி கெட்ட வேலை கூட உன் ஞானத்தை விட பெருசாக்குதான். ஆண்டவர் ஒரு புத்தி கெட்ட வேலை செஞ்சார், என்ன தெரியுமா, என்ன ரசிச்சுட்டாரு, உன்னை ரசிச்சுட்டார். அவருடைய புத்தி கெட்ட வேலை என்ன தெரியுமா, என்ன மன்னிச்சுட்டாரு, அவருடைய ரத்தத்தினால என்ன கழுவிட்டார், என்ன பரிசுத்தப்பட. ஆனா நான் திருந்தல, நான் இன்னும் பழையபடியே இருக்கிறேன். ஆனாலும் கிருபையா என்ன பண்ணுகிறாரு, ஒவ்வொரு முறையை காப்பாற்றி விட்டுங்கிறாரு. இந்த முறை இன்னொரு முறை காப்பாற்றி விட்டுங்கிறாரு. ஒரு முறை பேதர் ஒரு முறை கேட்டான், எத்தனை முறை தான் மன்னிக்கிறது, 770 முறை ஒரு ஓமியை சொன்னார். அப்ப 490 லிஸ்ட் போட்டு வச்சுருப்பியா, 1 2 435 ஆயிடுச்சு, 455 ஆயிடுச்சு, 75 ஆயிடுச்சு, 88 ஆயிடுச்சு, 89 ஆயிடுச்சு, 490 முடிஞ்சிடுச்சு. அப்படி இல்லை, அது ஒரு ஓமை. எவ்வளவு முறை முடியுதோ அவ்வளவு முறை என்ன பண்ணிடுது மனுஷனே. இது ஆண்டவருடைய புத்தி கெட்ட செயல். ஆமா தானே, அவர் கரெக்டா இருந்தா முதல் நாளே என்ன போட்டு தடுத்துக்கணும். அவர் சரியில்லை, அதனால இன்னைக்கு வரல என்ன உயிரோட வச்சுக்கிறாரு. இது தேவனுடைய பைத்தியம். ஆனா நான் என்ன பண்றேன், என்ன பாரு அழகு பாரு, என்ன விட்டா யாரும் இல்லை. அப்படியே உடையில ஒரு மிடுக்கு, நடையில ஒரு மிடுக்கு, பேச்சுல ஒரு அகங்காரம், அப்படியே காலை தூக்கி போட்டுக்கின்னு என்ன போல யாரும் இல்லைன்றது. ஆண்டவர் சொல்ல, அட பைத்தியமே, நான் இந்த பூமியில உன்னை உலா விட்டுக்கிற பைத்தியம், நீ பைத்தியம், நான் உன்னை அல்ல பண்ணிக்கிறேன், போய் சுத்தின ரெண்டு. அட பைத்தியமே, உனக்கு புத்தி விளங்கலையே, நீ எப்பதான் மாறுன்னு நின்று பார்த்துருக்கிறாரு. பார்த்துக்கவா என்ன மாட்டிக்கிறீங்களா, நீங்க மறைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. 3 நாளைக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, பொறுத்துன்னு தான் போகணும். ஆண்டவருக்கு பைத்தியம் நம்முடைய ஞானத்தை விட மேலானது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய அறிவை எண்ணத்தக்கவன் யார்? ஆண்டவருடைய அறிவை என்றது யார்? ஆண்டவர் யோபு கிட்ட கேட்டார், புத்திக்குதா உனக்கு? ஆண்டவர் யோபு கிட்ட எப்படி பேசுறாரு தெரியுமா, வண்டிக்கு வா வா, அப்படி இல்லை தொடை தட்டாங்களா, அப்படி வா, நான் கேள்வி கேட்குறேன், நீ புருஷன் நான் சரியா சொல்லணும்னா, நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா இடுப்புல அரை கட்டி வா, நான் கேள்வி கேட்குறேன், எனக்கு என்ன சொன்னேன், இதுதான் அங்கே நடக்கிறது. அதுக்கு யோபு நான் உங்ககிட்ட நான் வர்றது. ஆனாலும் நானா நீ போட்டு 108 கேள்வியும் கேட்கிறாரு. கேள்வி ஆண்டவர்கிட்ட எங்கெல்லாம் பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசுறாரு யோபு. எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அங்கெல்லாம். ஆனா நம்ம டோட்டல் ஆப்போசிட்.